ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆகா கல்யாணம் பார்க்க போகிறோம். ஆகா கல்யாணத்தில் வந்துட்டு அதாவது யார் நம்ம மகாவோட சின்ன மாமியார் இருக்காங்களே, இவ்வளோ நாள் நல்லவங்கன்னு நினச்சா இவ்வளோ மோசமாக நடந்துக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம சகுனி சித்ரா நெண்டி விட்டா உனக்கு எங்கம்மா போச்சு புத்தி அப்படிங்கிற அளவுக்கு கேட்டுட்டாரு விஜய். ஏம்மா நீ வந்துட்டு சகுனி சித்ரா அதாவது சித்ரா சித்தி சொல்கிறதுனால நீ அதை நம்பிட்டு நீ வந்து மகானியே சந்தேகப்படுறியா? மகானி இவ்வளோ நல்லது பண்ணியிருக்காங்க, அது உனக்கு தெரியுமா தெரியாதா? பிரபா எல்லாத்தையும் மனசில் வச்சுட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான். எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி யாரும் எதுவும் தப்பாக பேசாதீங்க. அவன் வந்து அவன் மனசுக்குள்ளே இப்போ ஃபீலிங்ஸ் இருக்குன்னா அதை வந்து கொச்சப்படுத்தாதீங்கன்னு சொல்லிட்டு டபக்குன்னு நான் யாரையா ஜோடி ஆக போறான்னு சொல்லிட்டு நம்மளாம் எதிர்பார்த்துருக்க டைப்ல அனாமிகாவுக்கு உட்கார வச்சு தாலியை கட்ட வச்சிட்டாங்க. வேற லெவல் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, இந்த பிரச்சனையெல்லாம் ஒரு வழியை முடிச்சாச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பிரபாவை கூப்பிட்டு பேக்கப் பண்ணி கிளப்பி வீட்டுக்கு அனுப்பி விட்டாங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்க வீட்டு வரையும் வருதுங்க அந்த பிரச்சனை. கடைசியில் நம்ம மகா வந்து ஆரத்தியே எடுக்கக்கூடாதா, மகாவும் ஐஸ்வர்யாவும். இதை வந்து அவங்க சொல்றாங்க. சொன்ன உடனே காண்டாயிருச்சு. யாருக்கு? அனாமிகாவும் இந்த வார்த்தையை சொல்றாங்க. சொன்ன உடனே விஜய்க்கு செம்ம காண்டாயிருச்சு. எங்க அண்ணி தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு அவங்க அப்பா, அதாவது யாரு நம்ம அனாமிகாவோட அப்பா யோசிக்கிறாரு. என்ன பிரச்சனைனா அவங்களுக்குள்ள பண பிரச்சனையை தீர்த்து வச்சதே நம்ம மகா தான். மகா சொல்லி தான் பண பிரச்சனையை நான் வந்து தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பெத்த ஃபேமிலின்னு சொல்லிட்டு போய் சொல்லி ஏமாத்துறீங்களாடா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. உண்மையை சொன்னாலே அவங்க கரெக்டாக கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்களே, ஏன்டா இப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இருந்தாலும் உங்க காதல் வாழ்க, நீடூழி வாழ்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆசீர்வாதத்தை போடுற மாதிரி இருக்கு. நீ வந்துட்டு இப்போ அனாமிகா நீ அமைதியா இல்லைன்னா நான் வெளியே போயிடுவேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவே பிளாக்மெயில் பண்ற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டாங்க. அப்பாவே இந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா கண்டிப்பா அவங்க நல்லவங்க இருப்பாங்கன்னு சொல்லிட்டு யோசிங்கம்மா, திங்கிங் யூ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.